வணக்கம். இன்னைக்கு 7ஆம் வகுப்பில் உள்ள பாஸ்கல் முக்கோணத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்கல் முக்கோணம்னா எண்களுடைய அமைப்பு வந்து முக்கோண வடிவில் எழுதுறது தான் பாஸ்கல் முக்கோணம். வேறு ஒன்றுமே இல்லை. பாஸ்கல் முக்கோணம்னா இந்த மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1 இருக்குது, 2வது ரோவில் 1 1ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 1 இருக்குது. அதுக்கு அடுத்தது 1 3 3 1ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதுறது? மொதல் படிக்கட்டில் உள்ளது வந்து 1ன்னு எழுதிட்டு 2வதுலேயும் 1 1ன்னு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டி என்ன செய்யணும், நடுவில் போடணும். நடுவில் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா 1ஐயும் 2ஐயும் கூட்டி 3ன்னு போடணும். இப்போ அப்படி தான் நம்ம என்ன செய்யணும், இந்த பாஸ்கல் முக்கோணத்தை வடிவமைக்கணும். இந்த பாஸ்கல் முக்கோணம் பல வகைகளில் நம்மளுக்கு போட்டித் தேர்வுகளில் நிறைய கேட்குறாங்க. அது எப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பாருங்கள், 1 2ன் அடுக்கு 0. இப்போ 2ன் அடிமானத்தில் கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு தலையில் இருக்கிறது பார்த்திங்களா, அதை வந்து 2ன் அடுக்கு 0ன்னு கொடுக்குறோம். அதே போல் 2ன் அடுக்குகளாக நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரோம். 2ன் அடுக்கு 0, 2ன் அடுக்கு 1, 2ன் அடுக்கு 3 அப்படின்ட்டு கொண்டு வரோம். இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கனாக்கா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எனிதிங் பவர் 0 = 1 இல்லையா, அதனால் 1. 2வது ஸ்டெப்பில் பாருங்கள், 2ன் அடுக்கு 1, 1ஐயும் 1ஐயும் கூட்டுங்க, 2 வந்துடுச்சா, அதனால் 2. இந்த லாஸ்ட்டு லைன் பாருங்கள், அதே போல் 2ன் அடுக்கு எத்தனை போடுறோமோ அதுலேருந்து -1 போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்குல்ல, அதில் வந்து 2ன் அடுக்கு 0ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அப்போ 2ன் அடுக்கு 1ன்னு போட்டு அதையே 1ஐ கழிச்சிட்டோன்னா பவரில் 2n - 1 தான் இதுக்கு ஃபார்முலா. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், இதனுடைய கூட்டுத்தொகையை கூட்டலாம். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்ப எளிமை. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 1 வரும், ரைட் சைடு ஃபுல்லாக 1 வரும். இந்த 2 கட்டத்தையும் கூட்டி நடுவில் உள்ள கோடுகளுக்கு போட்டுடணும். இதை நல்லா தெளிவாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு பெர்னூலிஸ் முக்கோணம் இதை வச்செல்லாம் நல்லா சூப்பராக செய்யலாம். அதுக்கு அடுத்தது இது முக்கோண எண்களை பற்றி பார்க்க போகிறோம். முக்கோண எண்கள்னால் என்னன்னாக்கா 1, அப்புறம் 3. அம்மாலாம் சந்து புள்ளி கோலம் வைப்பாங்க பாருங்கள், இடுகு புள்ளி கோலம். அதே போல் 1 3 6 10 15 21 என்ற சீரீஸ் வந்து முக்கோண எண்கள்னு சொல்லுவாங்க. இந்த வந்து முக்கோண எண்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிபினோசி தொடர், இந்த மாதிரி எண் தொடர்லாம் வரும்பொழுது இந்த முக்கோண எண் தொடர்